அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பலத்துடன் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. இதனால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்த குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. அந்த வகையில் விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குருவினுடைய சன்னிதானத்தில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டிற்கு அல்லவா செல்கிறார். அங்கும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதற்காக நாம் பயப்பட தேவையில்லை. குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும். எனவே இந்த குரு பயிற்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறதுங்க. குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் குளிக்கும். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்த குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் வாய்ந்து சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. அதாவது நவகிரகங்கள்ல சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசி தன பஞ்சமாதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். எனவே அவரது பார்வை பலத்தால பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புங்க. திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. செல்வாக்கு மிக்கவர்களுடைய பழக்கத்தால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீங்க. மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்புகள் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்ச்சி தருங்க. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுத்துவாங்க. இனி வாழ்வில் வசந்த காலம் உருவாகும். சொல்லும் சொற்களால் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறுங்க. அதே போல் புதிய புள்ளிகளுடைய பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் அளவிற்கு வாழ்க்கை தரும் உயர இருக்குது. யோக பலம் பெற்ற நாள். குருவை வழிபடுவதன் மூலம் கூடுதல் நற்பலன்கள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 1, 3, 11 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. நவகிரகங்கள் சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படும் குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பதால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. உடல் நலன் சீராகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நண்பர்கள் நல்ல தகவல்களை நாள்தோறும் தந்து கொண்டே இருப்பாங்க. முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்களினுடைய ஆதரவோடு பொது வாழ்வில் புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக, அதாவது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. ஒரு உடன்பிறப்புகள் உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து சிக்கல்கள் தீர வழி காட்டுவாங்க. அதே போல் சிரமங்கள் குறையுங்க. வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் கூட வரலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள திறமை பழிச்சிடுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. வருமானம் உயர வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய
வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகர்வை படுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. கூட்டு தொழிலில் இருந்து விடுபட்டு தனித்து இயங்கும் வாய்ப்பு கைகூடி வருங்க. முன்பு உங்களை நிராகரித்த நிறுவனங்களே இப்பொழுது உங்களை அழைக்கலாம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக கிடைக்காத சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இப்பொழுது கிடைக்குங்க. தொழில் நடத்தி வருபவர்கள் கிளை தொழில் தொடங்க முன் வருவாங்க. பணியாளர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விருச்சிக ராசினியர்களுக்கு குரு பகவான் வக்ர காலத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை வாரி வழங்கினார் என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றமும் இறக்கமும் ஏற்பட்டிருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஒத்துழைப்பு குறையும். கடுமையாக உழைத்தாலும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படதாங்க செய்திருக்கும். கூட்டாளிகள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கி இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல் 3ஆம் நபரிடம் உங்களில் முன்னேற்றத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. வியாழக்கிழமை விரதமும் குரு வழிபாடும் இக்காலத்தில் வெற்றியை வாரி வழங்கியிருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது ரோகிணி நட்சத்திர சாரத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. அதாவது ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் மேலோங்குங்க. சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் படிப்படியாக நடைபெற தொடங்குங்க. அதே போல பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பிரபலஸ்தர்களின் முன்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. வாகன யோகம் உண்டு. வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்குங்க. புனித யாத்திரைகள் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் அமைகிறது. அதாவது ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் நிகழ்கிறதுங்க. அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறாங்க. நாளில் இடம்பெற்ற ராகுவால் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. சொந்த வீடு கட்டுவது முதல் சுய தொழில் தொடங்குவது வரை நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்து கனவாக போகுதுங்க. விஐபிகளுடைய ஒத்துழைப்போடு தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்வீங்க. கேதுவினுடைய பலத்தால் தொழில் ஸ்தானம் வலிமை அடைகிறது. தலைமை பதவிகள் தானாக வந்து சேருங்க. அதே போல் புகழ் அதிகரிக்க இருக்குது. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து நல்ல அழைப்புகள் கூட வரலாங்க. சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்களுடைய பலம் அறிந்து யோக பலம் பெற்ற நாளில் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்தால் தோஷத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள இயலும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அப்புறம் பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பெயர்ச்சியாகவே இருக்குதுங்க. பொருளாதார நிலை உயருங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கும். கல்யாண கனவாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படுங்க. உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்குவது யோகம் உண்டுங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பெருமையை பெருத்தும். அதே போல் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் மாலை நேரம் கலைவாணி கவசம் பாடி கலைவாணியை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.